ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வீட்டில் எப்படி நம்மளோட கிச்சன் வேஸ்ட்டை ஈஸியாக காம்போஸ்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதுக்கு சிம்பிளாக நம்ம ஒரு கேன் செட்டப் பண்ணுறோம். அதில் வந்து பெரிய கேனில் டாப்பில் வந்து அறுத்துட்டு கீழே பார்த்திங்கன்னா மூடிட்டு சின்ன சின்ன ஹோல்ஸ் வந்து நம்ம போட்டுக்கணும். ஓகேங்களா? போட்டக்கப்புறம் நம்ம கிச்சன் வேஸ்ட்டை வந்து அதில் போடுறோம். மேலே எப்படி இருக்கணும்னா அது மாதிரி நான் காட்டுறேன் பாருங்களேன். அது மாதிரி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே கிச்சன் வேஸ்ட் போட்டுடணும். போட்டக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு மைக்ரோப்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம். நம்ம என்னென்னா அது ஈஸியாக மக்கறதுக்காக ஒன்று ஆட் பண்ணுறோம். அது ஃபுல்லாக ஆர்கானிக் தான். இது க்ரீன் ரிச் ஆர்கானிக் ஏரோபிக் மைக்ரோப்ஸ்னு. இது நம்மளோட கிச்சன் வேஸ்ட்டை சீக்கிரமாக நமக்கு மக்கி தரும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம கிச்சன் வேஸ்ட் ஒரு லேயர் போடுறோம். அதுக்கு மேலே இந்த மைக்ரோப்ஸை போடுறோம். திருப்பி வந்து நம்ம கிச்சன் வேஸ்ட் போடுறோம். அப்படியே போட்டுகிட்டே வரும்போது நமக்கு வந்து சீக்கிரமாக நம்ம மக்கிரும். சரிங்களா? இதுக்கு மேலே போட்டுட்டு இது மாதிரி மூடி வச்சிடணுங்க. கேனை வந்து மூடிட்டு பார்த்திங்களா கீழே நல்லா வந்துட்டு நமக்கு அந்த ஃபில்டர் வழியாக நமக்கு நல்லா மக்கி அதோட தண்ணி மட்டும் நமக்கு கிடைக்கும். இந்த தண்ணி தான் வந்து நம்ம வந்து பிளாக் கோல்டு வாட்டர்னு சொல்கிறோம். இதெல்லாம் வந்து நம்ம செடிக்கு ரொம்ப வந்து நல்லது, நல்ல சத்தை கொடுக்குது. சரிங்களா? அந்த தண்ணியை வந்து என்ன பண்ணணுன்னா நம்ம நார்மலாக செடிக்கு ஊற்றுற தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம எல்லா செடிக்கு ஊற்றி வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம காய்கறிகள்லாம் நல்லா காய்க்கும். சரிங்களா? இதை வந்து நான் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க.